இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரி ஆல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா உங்கள் ஸ்டோரியில் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா அந்த வியூவர்ஸ் கவுண்ட் இருக்கு இல்லையா, வியூவர்ஸோட எப்படி சொல்கிறது அந்த அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி ஆர்டர் ஆகுது அண்ட் அதே மாதிரி யாராவது உங்களோட ஸ்டோரியை வந்து யார் அதிகமாக பார்க்குறா, யார் வந்து கம்மியாக பார்க்குறா, யார் வந்து லைக் போட்டதுக்கப்புறம் அதிகமாக பார்க்குறா, லைக் போட்டதுக்கப்புறம் கம்மியாக பார்க்குறான்ற எல்லா விஷயமே நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பற்றி பார்த்தலாம். ஸ்டோரி ஆல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுடைய ஸ்டோரி கவுண்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு ஸ்டோரி நீங்கள் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து முதல்ல ஒரு 50 பேர் பார்த்துறாங்க. முதல் 50 பேர் எப்படின்னா அது வந்து ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய பேர் ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்து செகண்ட் யாராவது பார்த்தா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும். 50 வியூஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா 50 வியூஸ்க்கு அப்புறம் யார் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய பேர் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும். இப்போ நான் வந்து அந்த ஸ்டோரியை ஒரு 3 டைம் பார்க்குறேன்னா வேறு யாராவது 2 டைம் 1 டைம் மட்டும் பார்த்துருக்காங்கன்னா என்னோடய பேர் தான் முன்னாடி வரும். வேறு யாராவது ஒரு 4-5 டைம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்டோரி வந்து பார்ப்பீங்களா லைக் யார் யார் பார்த்துருக்கான்னு. ஸோ அதில் வந்து எந்த பேர் முன்னாடி நிற்குதோ அந்த பேர் தான் வந்து அதிகமாக ஸ்டோரி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆயிரும். லைக் ஒரு 50-100 வியூஸ் போனதுக்கப்புறம் ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு 130 பேர் பார்த்துருக்காங்கன்னா அதில் யார் வந்து அதிகமாக ஸ்டோரி பார்த்துருக்கா அப்படின்றத அதில் வந்து பார்க்கலாம். இதுவே வந்து நம்ம லைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லைக் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து மேலே வந்துடும், அக்கௌண்ட் வந்து மேலே வந்துடும். நீங்கள் யாராவது வியூஸ் லைக் யார் லைக் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ அது என்ன ஆகுனா, யார் லைக் போட்டிருக்கான்னு பார்க்குறப்போ லைக் போட்டவங்கலாம் லிஸ்ட் வந்து வரும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு லைக் போட்டவங்க வந்து அந்த ஸ்டோரி அதிகமாக பார்த்துருப்பாங்க. அதாவது லைக்கும் போட்டு அதிகமாக வந்து பார்த்து இருக்கவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. செகண்டு தேர்டு போட்டிருக்கவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்காக அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. லைக் போடுற லைக்குன்றது ஒரு தனி கேட்டகரியாகவும் லைக் போடாமல் பார்க்குறவங்க ஒரு தனி கேட்டகரியாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ லைக் போட்டவங்களில் யார் அதிகமாக பார்த்துருக்காங்களோ அவங்க பேர் ஃபஸ்ட்டில் இருக்கும். அண்டு லைக் போடாமல் இருக்கவங்கள வந்து யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்க பேர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக இருக்கும். ஒரு 50 வியூஸ்க்கு அப்புறம் நார்மலாக இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே 24 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 24 பேர் வந்து இப்போ மொத்தமாக எல்லோரும் பார்த்துட்டாங்க அப்படின்றப்போ நீங்கள் எடுத்ததும் அதாவது எப்படின்னா உங்கள் ஸ்டோரி ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டதுக்கப்புறமும் யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்ப்பீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் அலைன்மெண்ட் இருக்கும். எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் 20 பேர் தான் இருக்காங்க, ஆனால் 20 பேரும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் அலைன்மெண்ட் மாறும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அசெண்டிங் ஆர்டர் கவுண்ட். எப்படின்னா கீழேருந்து வந்தீங்கன்னா யார் கம்மியாக பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வரலாம். ஸோ லைக் போட்டதில் சரி லைக் போடாமல் சரி கீழேருந்து அப்படியே வந்தீங்கன்னா யார் வந்து பார்க்காம இருக்கா, யார் வந்து கம்மியான பார்த்துருக்கா, இல்லை யார் ஒரு டைம் பார்த்துருக்கா, மேலே அப்படியே டாப் வந்தீங்கன்னா அவங்க தான் உங்கள் ஸ்டோரி வந்து 4-5 டைம் வந்து லைக் எப்படி சொல்கிறது ரீப்ளே பண்ணி பார்த்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆல்கரிதம் வந்து ஒர்க் ஆகுது. லைக் ஸ்டோரி ஆல்கரிதம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் இது ஷாக்கிங்காக இருந்துச்சு இல்லை நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம்.